ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே ஒரு பாசிட்டிவான மார்னிங் விளாக் தாங்க. நிறைய தடைகளை தாண்டி இன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி நான் செஞ்ச பூஜைகளையும் என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸையும் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது கூடயே நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி 3:30 அப்படிங்கும்போதே நான் எழுந்திரிச்சு என்னோடய எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மேடம் எந்திரிச்சிட்டே இருந்தாங்க இடையில அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியே தான் இன்றைக்கும் இடையிலேயே எந்திரிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் நேற்று போட்ட பதிவிலையுமே சொல்லியிருப்பேன், உங்களோட சந்தோஷத்தை சில பேர்த்துக்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னும் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியே குறையிற மாதிரி இருக்கிற மாதிரி என்கிட்ட அவங்களோட சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்மளோட வாசி சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. முதல் கமெண்ட் நான் தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர். அவங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா இல்லையான்னு அந்த டவுட்டு எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த சிஸ்டர், அந்த வாசுகி சிஸ்டர் பண்ணுற கமெண்ட்ஸ்லேயே எனக்கு கொஞ்சம் தெரியுது. அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சொல்கிற எல்லாமே உண்மைதான்க்கா. நான் நிறைய வேலையை செய்வேன். வீட்டில் இருக்கிறவங்க நம்ம உடம்பும் மனசும் ஏதோ சரியில்லாத டைமில் ஏதோ ஒரு வேலையை விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதை பற்றி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மை அதுதான் சிஸ்டர். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளை சந்தோஷத்தை எப்படி சொல்கிறது, நம்மளோட சந்தோஷத்தை ரசிக்கிறாங்களே இல்லையோ, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குறைகளை கண்டுபிடிச்சு பேசுகிறதுக்கு தான் இங்கே ஆளுகை இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா தான் அதையும் தாண்டி நம்மளோட சந்தோஷத்தை நம்ம தக்க வச்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் சிஸ்டர் நேற்று அதெல்லாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். சரியான பாதையில் எங்களையெல்லாம் வழி நடத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் அந்தளவுக்கு பெரிய ஆளாக என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் நானும் உங்களில் ஒருத்தி தான். நானும் இந்த மாதிரியெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருந்தேன். அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிச்சிட்ருந்தேன். எப்போ நான் இந்த அதிகாலையில் எழுந்திரிக்க ஆரம்பித்தனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அதுக்கு உண்டான சொல்யூஷன்லாம் கிடைக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் சரி, நமக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தையும் இந்த சொல்யூஷனையும் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும். அதாவது என்ன மாதிரி இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதையெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சிஸ்டர். அது நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த பதிவு பிடிச்சிருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்ஸ்லேயே எனக்கு தெரிய வருது சிஸ்டர். நேற்று சீலா சிஸ்டரும் உங்கள் பதிவு மனதுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். அது கூடவே நான் இன்னும் சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நம்மளோட உடம்பும் மனசும் ஒரு சில வேலைகள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முன்னாடி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைங்கும்போது வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். வாரத்தில் ஒரு 3 நாளாவது க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். அப்படி இருந்த நான் இப்போ புரட்டாசி மாதங்கிறதுனால நான்வெஜ் எதுவும் செய்யலை அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தில் பார்த்திங்க அப்படின்னா வீடு க்ளீன் பண்ணுறதையே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேற்று இந்த வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமை நைட்டு தான் எனக்கே ஞாபகத்துக்கு வந்தது, நாம் 3 நாள் க்ளீன் பண்ணுவோம் இப்படி இருக்கிறோமே. அதாவது நம்மளோட பூஜை வேலைகளும் சரி, நம்மளோட சந்தோஷத்தையும் சரி, எதையுமே நான் எடுத்துக்காமல் அந்த நெகட்டிவ் வைப்ஸ்குள்ளேயே போயிட்டேன் அப்படின்னு வைங்களேன். இப்போ நம்மளோட இந்த பூஜை செய்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நாம் அது சொல்ல வேண்டியவங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நம்மளோட சந்தோஷத்தை பார்க்கவே விரும்பாதவங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நானும் சொல்லி மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அந்த வைப்ஸிலிருந்து வெளிவர முடியாமல் இந்த பூஜைகள்லாம் செய்யணுமா, வெள்ளிக்கிழமை பூஜை செய்யணுமா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம்
அந்த நைட் இருந்துச்சு. இருந்தாலும் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணலாம், ஆனால் முடியல. சரி காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையிலையும் எழுந்திரிச்சு எங்கள் பாப்பா எழுந்திரிச்சிட்டே இருந்ததுனால இன்றைக்கி செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு. இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியெல்லாம் யோசனை வந்ததுக்கப்புறம் நம்மளால் இப்படியெல்லாம் செய்ய முடிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லி என் மேலேயே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுங்க. அதைத்தான் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம், உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். நான் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலாம், ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ வாசுகி சிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சீலா சிஸ்டர் வந்து மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சிஸ்டர், உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, எனக்கு நான் எப்படி என்னோடய மனசுக்கு ஆறுதல் ஆக்கிக்குவேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பாட்டெல்லாம் கேட்குறது எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இது வரைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பாட்டெல்லாம் வச்சு வீடியோவெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, ஷார்ட்ஸ்லாம். அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய பாட்டுகள் வந்து அந்த அர்த்தமோடு நல்லா இருந்தது. அப்படி நான் கேட்கும்போது அதை தேடி கண்டுபிடிக்கும்போது அவங்க பாடகி பேர் என்னன்னு தெரியல, ஆனால் கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி பாடல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்கள்லாம் வந்துச்சு. அதில் மனமதை மனையாயிட்டு அப்படின்னு ஒரு சாங்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் சிஸ்டர். அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம் அந்த மாதிரி அந்த பாட்டையும் ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி மகாலட்சுமி பாடல்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும், நம்ம உடம்பையும் சரி ஒரு வீட்டையும் சரி மனசையும் சரி அவ்வளோ ஒரு க்ளீன் ஆக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது, மனசும் தூய்மையாகி நம்மளோட வேலைகளையுமே நம்ம அவ்வளோ ஒரு க்ளீனாக பண்ணுறதுக்குண்டான ஒரு மோட்டிவேஷனை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு வேலை செய்யவே தோணாத நேரத்துல எல்லாம் அந்த பாட்டு கேட்கும்போது அப்படி ஒரு எனர்ஜி வந்து நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்கிறதுக்கு அது ஒரு துணையாக இருந்துச்சுங்க. அப்புறம் நான் இன்றைக்கி கோயிலுக்கு நேரமே போயிட்டு வந்துட்டேன். என்ன அப்படின்னா, ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. சரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால பாப்பாவெல்லாம் எந்திரிக்கல, நானே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃப்ரைடே அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் அதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு எண்ணத்தோடு செய்கிறதுக்கும், செய்யணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பர்ஃபெக்டாக முடிக்கும்போது உண்மையிலேயே அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளையே நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் பேசும்போது நிறைய விஷயங்களை நான் சொல்ல முடியறதில்ல. அதுக்கப்புறம் புஷ்பவதி சிஸ்டர் நேற்று புதன் வியாழன் 2 நாளாக வீடியோ போடணும்னு நினச்சி போட முடியல. ஆனால் அப்போ கூட அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வதில் உள்ள சிக்கல்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு என்ன சிக்கல் சிஸ்டர் அப்படின்னு கேட்டுட்டு, எப்படி இருந்தாலும் உங்களோட பதிவை நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். இந்த மாதிரி உண்மையான உங்களோட அன்பு உள்ளங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே எப்படி சொல்கிறது, ஒரு ஆனந்த கண்ணீர் மெய் சிலித்து போயிட்டேன் உங்கள் அன்பில் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வாசுகி சிஸ்டரும் சரி, சீலா சிஸ்டரும் சரி, அப்புறம் புஷ்பவதி சிஸ்டரும் சரி, இன்னும் எல்லாருமே, பிரியா சிஸ்டர், அதுக்கப்புறம் இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன்னு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வேலைகள்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சரியான டயர்டுங்க. இந்த தோசை சுடுற வீடியோ கூட எடுக்கலாமா வேண்டாமான்னு அந்தளவுக்கு ஒரு டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலும் சரி நைட் ரொட்டீனை காட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நைட்டு தோசையும் பீர்க்கங்காயில் பஜ்ஜியும் செஞ்சுருந்தேன். அதைத்தாங்க வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ஸையும் சில நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குறது தான் வேலை. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி
புஷ்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி.